ஓகே ஓகே நம்முடைய அமர்வில் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார், வரவேற்கிறோம். திரு பொன்ராஜ், இப்போ அகிலேஷ் யாதவருடைய இந்த குற்றச்சாட்டு தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படவில்லை அல்லது வெற்றி பெற்றால் இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி என்று சொல்வோம், அந்த வரிசையில இதை பார்க்கணுமா அல்லது இது முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக பார்க்க வேண்டியிருக்கு? இதில் முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னா ஞானேஷ்குமாருக்கு தான் நம்ம வாழ்த்து சொல்லணும். தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தான் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கிறார். எஸ்ஐஆர் மூலமாக இவிஎம் மூலமாக ஞானேஷ்குமாரும் அமித்ஷாவும் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்கிறார்கள். மோடியும் நிதிஷ்குமாரும் 7500 கோடியில் இந்த வெற்றியை தங்கள் வசப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த 2 ஃபேக்டரும் தான் இங்கே விளையாண்டுருக்க ஒழிய வேறு எந்த ஃபேக்டரும் விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல. மக்களுடைய உண்மையான கிரவுண்ட் ரியாலிட்டி இங்கு பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பது தான் இங்கே முக்கியம். 20 ஆண்டுகால ஆட்சியில் 14.5 ஆண்டு காலம் பிஜேபியினுடைய ஆதரவோடு நிதிஷ்குமார் ஆட்சி அமைத்து ரெட்டை இன்ஜின் சர்க்கார் நடத்தி 66% மக்களை இன்னமும் பீப்புள் பிலோ பாவர்ட்டி லைனில் வைத்து 17% தான் ஜிஆர் ரேஷியோ வச்சு வளர்ச்சி என்பதே அங்கே இல்லாமல், வேலைவாய்ப்பு இல்லாமல் இப்படி பீகாரை வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளிய நிதிஷ்குமார் திரும்பவும் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் இது எஸ்ஐஆருடைய சித்து விளையாட்டு. 45 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இல்ல மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது புவரஸ்ட் ஸ்டேட் பீகார் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கலாம், ஆனா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் அப்படின்ற ஒரு மாநிலமாகவும் பீகார் இருக்கு இல்லையா? அப்போ அங்க நிதிஷ்குமாரோட அந்த செயல்பாடுகளோட தாக்கமா தானே அந்த வளர்ச்சியும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதற்கான தீர்ப்பாக மக்கள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் இல்லையா? இன்னைக்கு நீங்க பாருங்க எவ்வளவு +75 இந்தியா அலையன்ஸ் -72. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டேலியை பாருங்கள், எவ்வளோ 75 இடத்துல முன்னணியில் போகிறாங்கன்னா அவ்வளவு சாதனை படைத்தா முன்னணியில் போயிட்டாங்க அவங்க. என்ன நடந்திருக்குங்க பீகாரில்? ஏதாவது ஒரு பேராமீட்டர் சொல்லுங்கள் பார்ப்போம். நல்ல ரெட்டை இன்ஜின் சர்க்கார் பீகார் மக்களை வளப்படுத்தியிருக்கு, பீகார் மக்களை மைக்ரண்ட் லேபரை குறைச்சிருக்கு, பீகாரினுடைய பாவர்ட்டியை ரிடக்ஷன் பண்ணியிருக்கு. என்ன பண்ணியிருக்கு? போன சிஏஜியினுடைய அறிக்கையில் 70,877 கோடி கணக்கே கிடையாது. அந்த ஸ்பெண்ட் மணிக்கு என்ன இருந்துச்சுன்னு தெரியல. அதில் ஒரு 10% எடுத்து கையில் கொடுத்தாங்க. 10,000 ரூபா 75 லட்சம் மக்களுக்கு. அந்த 10,000 ரூபா இங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒன்று, அந்த பெர்செப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. இன்னொரு சைடு என்ன, 45 லட்சம் பேரை நீக்கியிருக்கீங்க, 21 லட்சம் பேரை சேர்த்துருக்கீங்க. இந்த சேர்த்ததில் 10 வீடில் 880 பேர், 800 பேர் கொண்ட வீடு 10 வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு வீட்டில் 800 பேர் இருக்கானா? எவனாவது அட்ரஸ் இருக்கா? இதெல்லாம் தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்குங்க. ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய வீடு மட்டும் 2,94,000 வீடு இருக்கு. இல்ல இப்போ கிட்டத்தட்ட 3 கோடி ஓட்டு எப்படி இருக்கு? பாஜகவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் தானா? எது நீக்கப்பட்ட 46 லட்சம் பேரும் பாஜகவிற்கு எதிராக வாக்களிக்கப்பட்ட ரிசல்ட் தெரியும் சொல்லுதுல உங்களுக்கு. எஸ்ஐஆர்ல என்னங்க நீங்க எப்படி எஸ்ஐஆரை வச்சுக்கிட்டு இவிஎம்ஐ வச்சுக்கிட்டு இவங்க எப்படி ஜெயிக்க விடுவாங்க இந்தியா கூட்டணியா? என்னதான் நீங்க மக்கள் பயங்கரமாக கூட்டம் கூட்டினாங்க. தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியினுடைய மீட்டிங்க்கு அவ்வளவு மக்கள் வெள்ளமாக வந்தாங்க. எல்லாமே கிரவுண்ட் ரியாலிட்டி வேற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே ரிசல்ட் வேற மாதிரி இருக்குல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் ரிசல்ட் என்கிட்ட இருக்கு. இதுதான் நம்ம திரும்ப வலியுறுத்திட்டே வந்தோம், முதல்லன்னு சொல்லிட்டு வந்தோம். இதுதான் ரிசல்ட் வரும், இந்த ரிசல்ட் தான் வரும். அந்த ரிசல்ட் வராமல் போனால் தான் நம்ம ஆச்சரியம் ஒழிய, வந்த ரிசல்ட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க, பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஞானேஷ்குமார். அதை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஒர்க் பண்ணியிருக்காரு, நடந்திருக்க ஒழிய இது மக்களது வாக்கை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அல்ல. இது ஒட்டுமொத்தமாக ரிக் பண்ணப்பட்ட தேர்தல். எப்படி ஹரியானாவில் 25 லட்சம் வாக்குகளை சேர்த்து 22,000 வாக்குகளை வெற்றி பெற்றார்களோ அதே மாதிரி டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணாதான் இது எந்தெந்த எப்படியெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்கன்றது இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வரும். அப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், இதனுடைய ஃபெயிலியர் ராகுல் காந்தியுடைய ஃபெயிலியர், தேஜஸ்வி யாதவனுடைய ஃபெயிலியர், இந்தியா பிளாக் கூட்டணியுடைய ஃபெயிலியர். ஏன்னா அவங்க அது பீகாரை மட்டும் பார்த்தாங்க. இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தலை என்டிஏ கூட்டணி பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டு வரும். அவர்கள் எங்க ஜெயிக்கும் நினைக்கிறாங்களோ அங்கே ஜெயிப்பாங்க, எங்க தோக்கணும்னு நினைக்கிறாங்களோ அங்கே தோப்பாங்க. சென்ட்ரல்ல அவங்க தொடர்ந்து இருப்பாங்க, ஆட்சியில் இருப்பாங்க. இது நடக்கும். இதை ஜனநாயக பூர்வத்தில் இந்தியா முழுமைக்கும் எதிர்க்காத வரை இந்த ரிசல்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு அகிலேஷ் யாதவ் சொல்லியிருக்காருல, உத்தரப்பிரதேசத்தில், வெஸ்ட் பெங்காலில், தமிழ்நாட்டில் நடக்காதுன்னு. தமிழ்நாட்டிலையும் நடக்கும் பாருங்க நீங்க. திரு அர்ஜுனமூர்த்தி.
டாக்டர் பொன்ராஜ் அவர்களுக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து பிஜேபி தான் ஜெயிக்கணும் அவரே எங்களுக்கு வாழ்த்து இல்லை தொடர்ந்து நாங்கள் தான் ஜெயிப்போம்னு சொன்னதுக்கு நன்றி சொல்கிறேன். என்ன இதெல்லாம் இருக்கட்டுங்க, லேட்டஸ்ட் வேறு மாதிரி ஒரு பார்வை இருக்குங்க. இந்த தடவை வந்து கிஷோர் வந்தது, பிரசாந்த் கிஷோர் வந்ததில் என்ன ஆச்சுன்னா அவரும் ஸ்ட்ரைக்கிங் வந்து யூத்துக்கிட்ட போகிறார், தேஜஸ்வியும் யூத்துக்கிட்ட அதிக கிட்டத்தட்ட 40% மேலே இருக்கக்கூடிய யூத்தோட நம்ம பேசுவோம். ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். பாஜக மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை பீகாரில் அவர்கள் பெற்றிருக்கும் வெற்றி காட்டுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி முன்வைத்த பொய்களை அங்கிருக்கும் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நன்றி, அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு இங்கே எல்லாருக்கும் அரசியல் உள்ளவங்க இருக்கிறதுனால சொல்கிறேன், தேஜஸ்வியும் இவரும் பிரசாந்த் கிஷோரும் ஒரே வாக்கு வங்க நோக்கி போகிறாங்க. தேஜஸ்வியோட ஆர்வம் எதில் இருந்துச்சுன்னா அவரோட யாதவ் ஓட்டும் முஸ்லீம் ஓட்டும் தன்கிட்ட இருக்குங்கிற நம்பிக்கையில் இது புது வாக்காளர்களாக வந்த இளைஞர்களோட வாக்கு வரணுங்கிறதான் அவரோட கணக்காக இருந்தது. அவர் வந்து அங்கே மைன்னு சொல்லுவாங்க, எம்ஒய்ன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் யாதவ் இருந்ததை மாற்றி தான் இப்போ மகிழா யுவான்னு மாறி இருக்குன்னுலாம் ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இந்த சூழ்நிலை என்னாச்சுன்னா இப்போ பிரசாந்த் கிஷோரோட நம்ம கம்ப்ளீட்டாக அவர் வாங்கின ஓட்டு என்னன்னு பார்க்கணும். அந்த ஓட்டு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு அளவுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவர் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட்டிங்காக இருந்திருக்காரு. ஆக்சிலரேட்டிங் ஃபார்மேட் இந்த எங்களோட 3 பேர் உண்டான அந்த என்டிஏ கூட்டணி பிஜேபி இந்த கூட்டணியில் இவரோட ஆக்சிலரிங் ஃபேக்டர் என்னவா இருக்குங்கிறத செக் பண்ணும்போது தான் தெரியும் இந்த அபரிதமான வெற்றி. இந்த அபரிதமான வெற்றிக்கு எங்களோட மேனிஃபெஸ்டோ ஒரு காரணமாக இருக்கலாம், ஜி சொல்கிற மாதிரி 10,000 ரூபா கொடுத்ததோட விளைவுகளாக இருக்கலாம். இதெல்லாம் பொருளாதாரத்துக்கும் அரசியல் நோக்கத்துக்கு கூட இருக்க தான் நம்ம எடுத்துக்குவோம். அதில் கூட நான் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம். ஆனால் இந்த கம்ப்ளீட்டாக அந்த ஷிஃப்டாக இருக்குது பாருங்கள். பீகார் எலெக்ஷன் நிதிஷ்குமாரை சீஃப் மினிஸ்டர் ஆக மாட்டார் அப்படின்னு தொடர்ந்து போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அப்படியா உண்மை? ஆனால் 2006 2011 வரைக்கும் 96 எம்எல்ஏ இருந்த திமுக தொடர்ந்து எந்த காங்கிரஸுக்கும் அதிகாரத்தை கொடுக்கல, அன்னைக்கு எந்த பிஎம்கேக்கும் அதிகாரம் கொடுக்கல. ஆனால் எங்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே தொடர்ந்து எங்களோட கூட்டணிக்கும் நட்புக்கும் மரியாதை கொடுக்குற கட்சியாகவே இருந்தோம். அப்போ வாஜ்பாய் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமாரை தான் சீஃப் மினிஸ்டர் ஆக்கினார். ஸோ நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைங்கிற ஒரு பொய் பிரச்சாரமும் இன்னைக்கு தேதி தவிடுபடி ஆயிடுச்சு. இந்த யூத் வங்கி எங்களுக்கு வராது, யூத் அதிகாரப்பூர்வமாக நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்த தேர்தலை சந்திக்கல. அது எப்போதுமே பாரதிய ஜனதா கட்சி எந்த ஊர்லயுமே மத்திய பிரதேசல சொல்ல மாட்டாங்கல்ல. மத்திய பிரதேசல தொடர்ந்து இருந்த சிவராஜ் கூட நாங்கள் சொன்னது இல்லையே, அந்த மாடல் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் சீஃப் மினிஸ்டரை முன்னெடுக்கிற மாடல், கொள்கையை முன்னெடுக்கிறதும் எங்க கோட்பாடை முன்னெடுக்கிற மாடல் தான் தொடர் நிகழ்வு. பாஜகவோட சித்தாந்தமே அதானே. அந்த சித்தாந்தத்தை புதுசு புதுசாக பிரேக் பண்ணவே மாட்டாங்க. இப்போவும் திமுக அதிமுகங்கிற கூட்டணி எல்லாம் இங்க இருக்கும்போது கூட யார் சீஃப் மினிஸ்டர்ங்கிறத இந்த ரீஜனல் பார்ட்டிக்கு மட்டும்தான் நாங்கள் முன்னெடுத்து சொல்லியிருக்கோம். எடப்பாடி அவர்கள் தான் சீஃப் மினிஸ்டராக இருப்பாருங்கிறது ஃபர்ஸ்ட் டைம். இதுவே நாங்கள் ஓப்பனிங். ஏன்னா எங்களுக்கு திமுக தோல்வியை சந்திக்கணுங்கிற ஒரே கருத்துக்காண்டி தமிழ்நாட்டில் மட்டும்தான் சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு மாற்று சிந்தனை. அதுலயுமே நிறைய கேள்வி இல்ல மாற்று சிந்தனையில் இருக்கு. இப்போ நீங்க இந்த பீகார் எலெக்ஷன் பெரிய ஐ ஓபனர் ஃபார் தமிழ்நாடு. நான் சீரியஸாக சொல்கிறேன், இளைஞர்கள் வாக்கு இளைஞர்களை நோக்கி போகுங்கிற சித்தாந்தம் அங்கே தவிடுபடியாக ஆனதுனால இனிமே இளைஞர்கள் வாக்கு எதை நோக்கி போகும்னா வளர்ச்சியை நோக்கி தான் போகும். யார் வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்கி தரப்போகிறாங்களோ, யார் வளர்ச்சிக்கான திட்டங்களை கொடுக்குறவங்க கண்டிப்பாக செயல்படுத்துவாங்கிற